ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியத்தை நான்காவதாய் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். அது என்ன துராலோசனையை பிணைக்கும் இருதயம்? அதாவது ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் சதி செய்யும்படியாய் ஆலோசனை பண்ணுகிறது தான் துராலோசனையை பிணைக்கும் இருதயம். ஒரு மனுஷனுக்கு இந்த காரியத்தை, இந்த தீங்க செய்யணும், அதுக்காக அநேகர் சேர்ந்து ஆலோசனை பண்றது. சொல்ல போனா நம்ம தேசத்திலேயே நடக்கிற காரியங்களை பாருங்களேன். யாரையாவது ஒருத்தர் கொலை பண்ணா திட்டமிட்டு செயல்படுவாங்க இல்லையா? அப்போ அந்த அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை கிடையாது, அது துராலோசனை. இப்ப இவங்க சொல்ற காரியம், இவங்க சொல்ற காரியம், இவங்க சொல்ற காரியம், இப்படி பலர் சொல்லுகிற அந்த காரியத்தை இணைத்து எது சரியானதாய் அவங்களுக்கு வகுக்கப்படுகிறதோ அதை நிறைவேற்றும்படியாய் செய்கிறது தான் துராலோசனையை பிணைக்கும் காரியம். இப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் வெறுக்கிறார். நம்முடைய இருதயம் நீதியுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நன்மையுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். பண்படுத்தப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் துராலோசனையை பிணைக்கிற இருதயமாய் இருக்கக்கூடாது. வேதத்திலே நாம் ஒரு மனுஷனை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம். எஸ்தர் முழுவதுமே நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆமான் என்கிற ஒரு மனுஷனை அகாஸ்வேரு ராஜா மிகவும் உயர்த்தி அவனை கனப்படுத்தி வைத்திருந்தான். ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் வணங்குவேனே தவிர உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதியிலே இருந்ததான இந்த மொர்தெகாயை இந்த ஆமான் பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் மேல் ஒரு எரிச்சல் அவனுக்கு உண்டாயிருந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவித ஜனங்கள் நம்முடைய தேசம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள், அவர்களை எப்படியாவது நிர்மூலம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினாலே அவன் அங்கே எழுதி கையெழுத்திட்டு ஒரு சதி பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு துஷ்ட ஆமான் தன்னுடைய இருதயத்தை துராலோசனைக்கு பிணைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறான். நடந்தது என்ன தெரியுங்களா? ஒரு தேவ ஜனம் அழிக்கப்படுவதை தேவன் விரும்புவதில்லை. தான் தெரிந்து கொண்ட ஜனம் அழிக்கப்படுவதை தேவன் விரும்புவதில்லை. மொர்தெகாயின் இருதயத்திலே போட்டதான் அந்த விதை எஸ்தர் ராஜாத்தி பரவுகிறது. எஸ்தர் ராஜாத்தியும் அவர்களுடைய தாதி மாறும். மொர்தெகாயும் இரவும் பகலும் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், புசியாமலும் குடியாமலும். விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவன் ராஜாத்திக்கு ஞானத்தை கொடுத்து ராஜாவினிடத்தில் பேசும்படியான ஒரு பாக்கியத்தை தருகிறார். அப்பொழுதுதான் விருந்துக்கு ஆமான் அழைக்கப்படுகிறான். அழைக்கப்படுகிற அந்த வேளையிலே நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ராஜா கனப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப இந்த விருந்துக்கு ராஜாத்தி ராஜாவையும் ஆமானையும் தான் அழைத்திருக்கிறார். அப்படி தான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எண்ணி சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு திரும்புகிறான். அந்த வேளையிலும் மொர்தெகாய் தன்னை வணங்கும்படியாய் அவனுக்கு முன் எழுந்திருக்காததை கண்டு அவன் எரிச்சல் அடைகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது தன்னுடைய நண்பர்கள், தன் மனைவி, எல்லாருடைய ஆலோசனை, அதான் துராலோசனை பிணைக்கும் இருதயம் என்று சொன்னேன். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செய்விக்கிறார்கள். இதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ராஜாத்தி ஒரு காரியம் சொல்லியிருக்கிற, நாளைக்கும் ராஜாவாகி நீரும் ஆமானும் விருந்துக்கு வர வேண்டும் என்று ராஜாத்தியின் அழைப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில இப்போ இங்க தூக்கு மரம் செய்தாயிற்று. அவன் வீட்டுக்கு போய் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? விருந்துல நம்ம கலந்து கொள்ளும் பொழுது ராஜாவின் இடத்துல சொல்லணும், இப்படி மொர்தெகாய் எனக்கு முன்னாடி எழுந்திருக்காம இருக்கிறான், அவனை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேளையிலே ஆண்டவர் இரவிலே ராஜாவின் நித்திரையை கலைத்தார். அவருக்கு அங்க தூக்கம் வரல. தாம் பிள்ளை பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்டு ராஜாவின் நித்திரையை தெளிய பண்ணுகிறார். நித்திரை தெளிய பண்ணும்போது அங்கே நடபடி புஸ்தகங்கள் வாசிக்கப்படுகிறது.
வர்த்தமானங்கள் வாசிக்கப்படுது, ராஜாக்களுடைய வர்த்தமானங்கள் வாசிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவின் மேல் கை போட நினைத்ததான 2 மனுஷரை மொர்தெகாய் ராஜாத்திக்கு அறிவித்து அதை ராஜாவின் அழிவிலிருந்து தப்புவித்தான் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்டதான ராஜா சொல்லுகிறார், அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்படல? ஒன்னும் செய்யப்படல. உடனே ஆமான கூப்பிடுறாரு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா போடுற வஸ்திரம், ராஜா போடுற மோதிரம், ராஜா போடுற பாதரட்சை, ராஜா போற ரதம், ராஜாவின் பொற்கிரீடம், இது எல்லாமே கொடுக்கப்படணும். கொடுக்கப்படுறது மாத்திரம் இல்ல, ஊர்வலமா அவனை கூட்டிட்டு போகும்போது ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இப்படி செய்யப்படும் என்று ஒரு அரை கூவலையும் சொல்ல வேண்டும் என்று அங்கே ஆமான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்மளை தவிர ராஜா யார கனம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனால அவன் அப்படி சொன்னான். ஆனா இவன் ராஜா கிட்ட போய் மொர்தெகாயை தூக்கில போடணும் பேசும்படியாய் அங்கே நிற்கிறான். அந்த வேளையில தான் இப்படிப்பட்ட காரியத்தை ராஜா அங்கே சொல்லுகிறார். அதுவும் எப்படிப்பட்ட நேரத்துல பாருங்க, நடு இரவுல, தூக்கமே வரல இவனுக்கு. அங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல, இங்க ஆமானுக்கு தூக்கம் வரல. துராலோசனையை பிணைக்கிறவனுக்கு இங்கே தூக்கம் வரல. ஆனா கர்த்தர் தன் ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பதற்காக ராஜாவுக்கு நித்திரை கொடுக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உடனே ராஜா சொல்றாரு, அரண்மனையின் முற்றத்தில் இருக்கிற, அரண்மனையின் வாசல்ல இருக்கிற மொர்தெகாய்க்கு ஒண்ணு குறையாம பாரு, அதை நீயே போய் செய்யன்னு சொன்ன உடனே எந்த மனுஷனுக்கு முன்பாக எரிச்சலா கடந்து போனானோ அதே மனுஷனுக்கு இவன் நான் கையாலேயே எல்லாவற்றையும் செய்யும்படியான ஒரு காரியம் கர்த்தர் அங்கே காரியத்தை இங்கேயே மாறுதலாய் செய்யும்படியாய் தொடங்கிவிட்டார். இப்போ மொர்தெகாய்க்கு ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு அங்கே ராஜாவுடைய பொன்முடி சூட்டப்பட்டு ராஜாவுடைய பாதரட்சை, ராஜாவுடைய முத்திரை மோதிரம் எல்லாம் தரிக்கப்பட்டு ரதத்தில் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். எல்லாரும் தெண்டனிட்டு பணிகிறார்கள். ஆமான் சொல்லுகிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்க வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அவன் மனைவி சொல்றா, அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். என்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கிற கர்த்தரே இல்லை. தம் ஜனத்துக்காக, தான் தெரிந்து கொண்ட தன் ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட தாழ்த்தப்பட்ட நிலைமையிலே ஒரு அடிமை போல, ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லலாம். மொர்தெகாயின் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆமானின் துர் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டது போல, ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது போல, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உங்கள் பக்கமாய் திருப்பும்படி கர்த்தர் செய்வார். முடிவு என்ன தெரியுங்களா? அவன் சஞ்சலத்தோடு வீட்டுக்கு திரும்பினது மாத்திரமல்ல, இந்த ஆமானின் சதி ஆலோசனை ராஜாவுக்கு தெரிய வர ராஜாத்தின் இடத்துல பரிந்து பேசும்படியாய் அவன் நிற்கிறான். ராஜா புரிந்து கொண்ட காரியம் என்ன? என் கண் முன்பதாகவே ராஜாத்தி பலவந்தம் பண்ண நினைக்கிறானோ என்று சொன்ன உடனே அவன் முகத்தை மூடி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக நீங்க அவனுக்கு கிடைச்ச முடிவை பாருங்க. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம இங்கே வாசிக்கிறோம், எந்த மொர்தெகாய்க்காய் தன்னுடைய வீட்டில் 50 முழ உயரத்துல தூக்கு மரத்தை செய்வித்தானோ அதே நாளிலே, அதே தூக்கு மரத்திலே ஆமான் தொங்க விடப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த மாதம் யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டதோ அதே மாதம், அதே தேதியிலே அவர்கள் விருந்துண்டு மகிழ்கிற ஒரு நாளாகவும், அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாகவும், அவர்கள் சஞ்சலம் மகிழ்ச்சியாகவும், தங்கள் சத்துருக்களின் மேலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு நாளாகவும் மாற்றப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளே சிறுமைப்படுத்தப்பட்ட
சூழ்நிலையில நீங்க வாழ்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணுகிற எந்த சத்துருவையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக மடங்கடிக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். மொர்தெகாயை போல தேவனை தேடுகிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். அதுவும் உபவாசித்து தேட நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் துராலோசனைகளை பிணைக்கிற இருதயங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை இப்படிப்பட்ட சதி ஆலோசனை செய்யும்படியால் உங்களுடைய இருதயங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் நீங்க யாராய் இருந்தாலும் சரி, தேவன் பக்கமாய் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவன் வெறுக்கிற காரியத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, துராலோசனையை பிணைக்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, யாராவது எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்களே என்று சொல்லி யாரெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையிலும் யூத ஜனங்களுக்கு வந்ததான ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கும் வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு கூட்டமும் அவர்களுக்கு முன்பதாய் வந்து பணியத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வேதத்தில் வாசிக்கிறோமே, தகப்பனே, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் எல்லாரும் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொன்னீங்களே, அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். துர ஆலோசனை பிணைக்கிற இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் உமக்கு நேராய் திருப்புவீராக. ஒரு புதிய இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை சிருஷ்டிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.